வணக்கம் நண்பர்களே. தமிழக தேர்தல் களத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளர்கள், தேர்தல் கணிப்பு நடத்துபவர்கள், அதாவது புள்ளியியல் விவரப்படி கணிப்பு நடத்துபவர்கள் என்று பல வியூகங்களில் இந்த தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு இணையாக ஜோதிட வல்லுநர்களை, அதாவது ஜோசியம் பார்க்குறவங்க, ஜோதிட வல்லுநர்களையும் இந்த அரசியல் பிரபலங்கள் ரகசியமாக சந்தித்து சில ஆலோசனைகளை பெறுகிறார்கள். சந்தித்துனா நேரடியாக சந்திக்கணுன்ற விஷயம் இல்லை, ஜாதக கட்டம் இருந்தால் போதும் இல்லை, இன்னாருன்னு சொன்னால் போதும் இல்லை, ஓரளவுக்கு அந்த ஜோதிடர்களுக்கு ஒரு கணிப்பு வரும் இல்லையா, அந்த கணிப்புப்படி நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்திருக்கு. அதை அவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு, கடகராசி, நீங்கள் நீசபங்க ராஜயோகம் உங்களுக்கு ஆரம்பிக்குது பிப்ரவரிக்கு அப்புறம். அப்போது நீங்கள் மோடியை போல நாடு முழுவதும் பிரபலமாவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? எல்லாரும் நினைக்கிற நடிகர் விஜய்க்கு தான். இந்த செய்தி அவங்க ரசிகர்களுக்கு மிகுந்த கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா ஜாதக கட்டம் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் ஒருத்தர் வாழ்க்கையில் சில நிலைகளை அடைய முடியும் அப்படின்னு உறுதியாக நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாதகத்தை நம்புவது, ஜோதிடத்தை நம்புவது என்பது ஒரு அறிவீனம், பலவீனம், அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாது அப்படின்ற ஒரு பார்வையை கட்டமைச்சு வச்சுருக்காங்க புதுவெளியில். இதை போய் நம்பினேன்னு சொன்னால் நம்மளை தப்பாக எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கூட ஆள் மனதிற்குள் அந்த ஜோதிடத்தை பற்றிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? ஜாதகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஜாதக கட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், கரன்சி கட்டு தான் தேர்தலை நிர்ணயிக்கும். செலவு பண்ணுறதுக்கோ வேறு எந்த வகையிலையாவது இந்த வெற்றியை பெறுவதற்கோ கரன்சி கட்டு ரொம்ப முக்கியம். ஸோ ஜாதக கட்டோட கரன்சி கட்டையும் சேர்த்து எடுத்துகிட்டு போனால் தான் சரியாக இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறது இல்லைன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மிகப்பெரிய பணபலம் வாய்ந்தவர்கள் கூட தோல்வியை சந்தித்தது உண்டு. அதுக்கு ஜாதகம் காரணமாக, கரன்சி கட்டு இல்லாத காரணமானு எனக்கு தெரியல. சரி, எல்லா வியூகங்களையும் அலசி ஆராயிற நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னா, ஜாதகம் இன்னும் நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தலைமுறையை கடந்து வந்தவன் தான் நாடும். பார்ப்போம், நீசபங்க ராஜயோகம் விஜய்க்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.